மேம், ம். கிரகப்பிரவேசத்துக்கு என்ன சீர் கேட்குறாங்க. சொல்றீங்களா? ஷூர். அதாவது நெறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். எங்க ஆத்துல வந்து கிரகப்பிரவேசம் நடக்கிறது, அம்மா ஆத்துலேருந்து என்ன சீர் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறீங்க. நெறைய பேர் என்னோட பொண்ணு ஆத்துல கிரகப்பிரவேசம், அதுக்கு நான் என்னலாம் சீர் எடுத்துன்னு போகணும்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி அடுத்தவங்க யார் ஆத்துலனா கிரகப்பிரவேசம் இருக்குன்னா, அவ மறக்காம இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் ஆத்துலனா கிரகப்பிரவேசம் வரப்போகுதுன்னா, அவளுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அதாவது கிரகப்பிரவேசம் அப்படின்னாலே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட். ஏன்னா இந்த காலத்துல வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்றதுன்றது பல பேருக்கு ஒரு கனவாவே இருக்கு. இந்த மொமெண்ட்ல நான் ஒரு நீயா நானா ஷோ கூட பார்த்தேன். "வானத்திலிருந்து பூமி வரைக்கும் மொத்தமே என்னோடது" அப்படின்னு. அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாரி அவ்ளோ ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட். ஈக்குவல் டூ த வெட்டிங்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம்னாலே முதல்ல ஸ்வீட்டு தான். ஸோ தெரட்டி பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அம்மா ஆத்துலருந்து ஒரு பொண்ணு கிரகப்பிரவேசம் பண்ண போறா அப்படின்னா, அம்மா ஆத்துலருந்து எடுத்துன்னு போற சீரா இருந்தாலும், இல்ல அக்கா, தங்க கிரகப்பிரவேசம் பண்றா. அம்மா, அப்பா இல்ல. அவளுக்கு பதில் அண்ணா, தம்பி நீங்க பண்ண போறீங்க. இல்ல அக்கா, தங்கையாருக்கு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலும், நீங்க எடுத்துன்னு போறதும் இதே திரட்டி பால், சர்க்கரைக்கு பாத்திரம், பால் காய்ச்ச பாத்திரம். இது எல்லாமே நம்ம தான் கொண்டு போணும். அவ இண்டக்ஷன் அடுப்புல காய்ச்சினாலும் சரி, அவ கேஸ் அடுப்புல காய்ச்சினாலும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பால் காய்ச்சுற பாத்திரம், சர்க்கரை பாத்திரம், திரட்டி பால், பணியாரக்கா. அதாவது பருப்பு தேங்கான்னு சொல்லுவோம் இல்லையா? இது 4மே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதையும் தாண்டி சக்தி இருந்தா குத்து விளக்கு வாங்கி தரலாம். அது பித்தளையிலயோ, வெள்ளியிலயோ உங்களால என்ன முடியுமோ அத வாங்கி தரலாம். இல்லன்னா கிரகப்பிரவேசம் பண்றவா கண்டிப்பா ஒரு புதுசா குத்து விளக்கு அன்னைக்கு வாங்கி அந்த குத்து விளக்குல விளக்கேத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்சணம் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கா. பட்சணம் அப்படிங்கிறது வந்து நம்பளுடைய பிராக்டிஸ்ல இதுவரைக்கும் பட்சணம் குடுக்கறது இல்ல. பணியாரக்கா மட்டும் தான் வைப்பா. ஆனா சில ராட்ல பார்த்தீங்கன்னா, பொறந்தாத்துலேருந்து பட்சணம் வரணும் அப்படின்னு சொல்ற வழக்கமும் நான் கேட்டிருக்கேன். பட் அப்படின்னு பார்த்தேன்னா, எல்லாமே நம்ம வந்து முறுக்கு, 2 ஸ்வீட்டு, 1 முறுக்கு, 1 திரட்டிப்பால், 1 பணியாரக்கா. இது வந்து டிஃபால்ட்டா எல்லா ஃபங்ஷனுக்குமே நம்ம வைக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் புடவ வேஷ்டி. அதாவது புடவ வேஷ்டி அப்படிங்கிறது 9 கெஜமும் வாங்கலாம், 6 கெஜமும் வாங்கலாம். அவ எப்படி கேட்கிறாளோ அதுக்கு ஏத்த மாரி. இந்த இடத்துல சுடிதார் வாங்கலாமான்னு கேட்டேன்னா கிடையாது. நிச்சயமா புடவ வேஷ்டி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் மாலை. அதாவது இப்போ அ பசங்க வந்து வீடு கட்டியிருக்கா, அம்மா, அப்பா உட்காந்துக்க போறான்னாலும், மாலை வாங்கி குடுக்கணும். இல்ல உங்க உங்க பொண்ணு மாப்பிள்ளையே உட்கார போறா, இல்ல உங்க ஆத்துல இருக்கவாளே உட்கார போறானாலும், நம்ம கண்டிப்பா மாலை வாங்கி தரணும் தான். ஸோ நான் ஏதாவது சொல்றதுக்கு விட்டு போயிருந்தா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கோ. அண்ட் உங்க ஆத்து கிரகப்பிரவேசத்துக்கு உங்க பொறந்தாத்து சீர் என்ன வந்தது? அந்த காலத்துல ஒரு 70 70, 80ல இல்லன்னா ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னலாம் இருந்தது அப்படிங்கிறதையும் சொன்னேன்னா, நெறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறா. அவளுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெறைய ரிச்சுவல்ஸ் பத்தியும், நெறைய சம்பிரதாயங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம சாயாஸ்னி கேட்டரிங் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.